சிவாய நமக. உருவத் திருமேனியின் இன்றியமையாமை என்னன்னு பார்க்கலாம். உயிர்களுக்கு இறைவன் தான் உலகையும் உடம்பையும் படைத்து கொடுத்து அவர்களை நடத்தும் தலைவனாகிய கடவுள் உருவம் கொண்டு மக்களுக்கு உலகியல் ஒழுக்கத்தை உணர்த்தும் அறநூலாகிய வேத நூல்களையும் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உண்மை நெறியை உணர்த்தும் அருள் நூலாகிய ஆகமங்களையும் இவ்விரு நூல்களையும் நமக்கு கொடுத்தவர் சிவபெருமான். அந்த நூல்களை அருளணும்னா அவன் உருவம் கொண்டு நூல்களை வெளிப்படுத்தவில்லை என்றால் வீட்டு நெறியை மக்கள் அறிந்து வீடு பேறு பெறுவதுங்கிறது இல்லை என்பதாகும். இவ்விரு நூல்களையும் அருளி செய்த இறைவன் அந்நூலின் பொருட்களை மக்கள் தேவர் முதலியவர்களுக்கு உணர்த்த வேண்டி குரு பரம்பரையை உண்டாக்குதற் பொருட்டு அவனே கல்லால் ஆகிய நிழற்கடவுளாய் உருவம் கொண்டு முனிவோர் முதலியோருக்கு அந்நூல்களின் அர்த்தத்தை உணர்த்தியவன் எம்பிரான் சிவபெருமான். இவ்வாறு ஆசிரிய வழிமுறையை உலகத்திற்கு காட்டுவதற்கும் பிராமண நூல்களை அருளி செய்தற்கும் இறைவன் உருவம் கொள்ள வேண்டியது இன்றியமையாதாயிற்று. இன்னும் பார்த்திங்கன்னா மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் முதலியவர்களுக்கு தன் உண்மை திரு உருவை அவர்களுக்கு காட்டி தான் அவங்க 2 பேருக்கும் மெய்யுணர்வை வழங்கியிருக்கிறார் எம்பிரான் சிவபெருமான். அப்பர் பெருமானுக்கு அவர் விரும்பியபடியே அவரது தலைமீது திருவடி சூட்டி அருளுவதற்கும் நம்பி ஆரூரை நீதிமன்றத்தில் வழக்கிட்டு ஆட்கொள்வதற்கும் திருநீலகண்டர் அயலறியா வண்ணம் வாழ்ந்த அவரது வாழ்வின் அருமையை உலகம் அறிய வெளிப்படுத்துவதற்கும் இறைவன் உருவம் கொண்டு வருதல் இன்றியமையாதாயிற்று. இவ்வாறு அனைத்து ஆகமங்களையும் வேதங்களையும் காட்டுவதற்காக எம்பிரான் சிவபெருமான் உருவம் கொண்டு தாங்கி வரவேண்டியது இன்றியமையாதாயிற்று. நன்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.